நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் மன்னார்கோவில். இந்த இடத்தில் மிக பழமையான பெருமாள் கோவில் உள்ளது. ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டது. கோவிலில் உள்ள தனி சன்னதியில் லட்சுமணர், சீதை, ஹனுமன் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். அடுத்த சன்னதியில் கிருஷ்ணர் தரிசனம் தருகிறார். நரசிம்மருக்கு தனி சன்னதி உள்ளது. இந்த கோவிலில் உள்ள நரசிம்மரை வழிபடுவதால் எதிரிகள் பயம், தோஷம், தடைகள் விலகுதல். ஏராளமான பக்தர்கள் நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம், அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள். குலசேகர ஆழ்வாருக்கு தனி சன்னதி உள்ளது. மூலஸ்தானம் அஷ்டாங்க விமானமாக அமைந்துள்ளது. மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. மதுரை கூடலழகர் கோவில், உத்திரமேரூர் கோவில் இரண்டிலும் இதே போன்ற அஷ்டாங்க அமைப்பு உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். இக்கோயிலில் 3 நிலைகள் உள்ளன. 3 நிலைகளிலும் பெருமாள் 3 கோலங்களில் காட்சி தருகிறார். கீழே உள்ள மூலஸ்தானத்தில் வேத நாராயணர் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். அடுத்த நிலையில் அமர்ந்து பரமபதநாதனாக காட்சியளிக்கிறார். 3ஆம் நிலையில் பள்ளி கொண்ட பெருமாள் ரங்கநாதர் காட்சி தருகிறார். ராஜகோபால் என்பது உற்சவர் பெயர். திருமண தடை நீங்கவும், குழந்தை பேறு கிடைக்கவும், தொழில் வளர்ச்சி அடையவும் இக்கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். அவர்களது எண்ணங்களும் நிறைவேறி வருகின்றன. மூலவர் வேத நாராயணர், தாயார் வேதவள்ளி இருவரும் காட்சியளிக்கின்றனர். தலமரம் பலாசெண்பகம். இங்குள்ள தீர்த்தத்தின் பெயர் பிருக தீர்த்தம். இந்த கோயில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இணையாக பேசப்படுகிறது. புராண காலத்தில் வேதபுரி என அழைக்கப்பட்டது. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.